வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வானிலை பற்றிய தகவல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்ட விதம் தொடர்பான அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு துறைக்கு பொறுப்பான அமைச்சருக்கு ஜனாதிபதி பணிப்புரை. சீரற்ற வானிலையால் பலியானவர்களின் எண்ணிக்கை 27 உயர்வு. வளிமண்டலவியல் திணைக்களம் தவறிழைத்திருந்தால் அதனை பொறுப்பேற்க தயார். இடர் முகாமைத்துவ அமைச்சர் தெரிவிப்பு. தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டை கட்டியெழுப்ப தவறிவிட்டதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றச்சாட்டு. வானிலை மாற்றம் தொடர்பில் மக்கள் தெளிவுபடுத்தப்பட்ட விதம் தொடர்பிலான தகவல்கள் அடங்கிய அறிக்கையொன்றை உடனடியாக வழங்குமாறு இடர் முகாமைத்துவ அமைச்சருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போது வானிலையினால் மக்கள் எதிர்நோக்க நேரிட்ட பாதிப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்தி ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இடர் நிலைமை தொடர்பில் மக்களையும் மீனவ சமூகத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் போன்றே முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்ட விதம் தொடர்பிலும் விரிவான தகவல்களை அந்த அறிக்கையில் உள்ளடக்குமாறு ஜனாதிபதி இடர் முகாமைத்துவ அமைச்சருக்கு அறிவித்துள்ளார். கடும் காற்றினால் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த மீனவர்களின் எண்ணிக்கை 27 உயர்ந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலி குறிப்பிட்டார். இதேவேளை பலப்பட்டி கடற்பரப்பில் இன்று மாத்திரம் 8 சடலங்கள் கரையொதுங்கியதாக போலீசார் தெரிவித்தனர். 26 மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக கடற்தொழில் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. விபத்துக்குள்ளான 22 பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 37 மீன்பிடி படகுகள் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். சீரற்ற வானிலையினால் விபத்துக்குள்ளாகி காணாமல் போன மீனவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த தேடுதல் நடவடிக்கைக்கு விமானப்படை மற்றும் கடற்படையின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு அவ்வப்போது வீசிய கடும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து நாட்டுக்கு பிரவேசித்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறுகிறது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசி இருந்தது. இதனால் வடமேல் மேற்கு மற்றும் தென் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்பட்டன. சீரற்ற வானிலை வலுவடைவதற்கு முன்னதாகவே அநேகமான மீனவர்கள் கடலுக்கு சென்றிருந்தனர். நாம் நேற்று மாலை 5 மணிக்கு கரையிலிருந்து கடலுக்கு சென்றோம். இரவு மழையுடன் சற்று காற்று வீசியது. நாம் காலை 5:30 அளவில் வலைகளை இழுத்த போது படகு மறுபக்கம் திரும்பியது. நானும் என்னுடன் கடலுக்கு சென்றவரும் நீந்தி கொண்டிருக்கும் போது ஹெலிகாப்டரில் வந்தவர்கள் காப்பாற்றினர். நேற்று மாலை செல்லும் போது கடல் சீராக இருந்தது. இரவு கடல் சீற்றமடைந்த போது படகு கவிழ்ந்துள்ளது. படகின் பாகங்கள் இருக்கின்றன. எனது மகனையும் சிறிய தந்தையையும் காணவில்லை. காணாமற் போயுள்ள மீனவர்களை தேடுவதற்காக விமானப்படை இன்று பீச் கிராப்ட் ரக விமானம் ஒன்றை ஈடுபடுத்தியிருந்தது. விமானப்படையின் பீச் கிராப்ட், அதாவது வானிலிருந்து தரையை கண்காணிக்கக்கூடிய விசேட விமானத்தை ஈடுபடுத்தியுள்ளோம். கொள்ளுப்பிட்டியிலிருந்து காலி வரையான கடற்பரப்பு இதன் மூலம் கண்காணிக்கப்படுகின்றது. இதனை தவிர நேற்று நாம் பயன்படுத்திய பெல் 412 ரக ஹெலிகாப்டர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. Y2 ஹெலிகாப்டரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிக்கு தேவைப்பட்டால் உடனடியாக அவை பயன்படுத்தப்படும். காணாமற் போன மீனவர்களை தேடும் நடவடிக்கைகளில் கடற்படைக்கு சொந்தமான 4 கப்பல்களும் 10 டோரா படகுகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.
இதேவேளை நேற்று முன்தினம் பிற்பகல் தெகுவளையிலிருந்து கடலுக்கு சென்ற படகு கவிழ்ந்ததில் காணாமல் போயிருந்த மீனவர்களின் சடலம் இன்று அங்குலானை பகுதியில் கரையொதுங்கியிருந்தது. 45 வயதான பொனட் பெரேரா தெகுவளை ஓபன் பிளேஸை சேர்ந்தவர் ஆவார். நாம் அறிந்திருக்கவில்லை, இவ்வாறானதொரு வானிலை ஏற்படும் என தெரியாது. வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தவில்லை. அறிவுறுத்தி இருந்தால் நாம் சென்றிருக்க மாட்டோம். இதேவேளை தெகுவளையைச் சேர்ந்த 55 வயதான மற்றும் ஒரு மீனவரின் சடலம் நீர்கொழும்பு பகுதியில் கரையொதுங்கியிருந்த போது உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதிகாரிகள் உரிய முறையில் தெளிவுபடுத்தி இருந்தால் இவ்வாறானதொரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்காது. கடற்றொழிலுக்காக பலப்பிட்டியவிலிருந்து கடலுக்கு சென்றிருந்த மற்றும் ஒரு மீனவரின் சடலம் நேற்று மாலை ஹவுங்கள பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. சீரற்ற வானிலையினால் விபத்துக்குள்ளான மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன கருத்து வெளியிட்டார். இடர் முகாமைத்துவ அமைச்சினால் வழங்கப்படுகின்ற நிவாரணத்தை அவர்கள் அனைவருக்கும் உடனடியாக பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம். விபத்துக்குள்ளான படகுகள் ஏற்பட்ட மரணங்களுக்காக இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது. எமது அமைச்சரும் நாம் அனைவரும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய அதிகபட்ச நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம். மீனவர்களுக்கு மீண்டும் இத்தகைய பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வது தொடர்பிலும் பிரதி அமைச்சர் கருத்து வெளியிட்டார். எதிர்காலத்தில் நாம் தெளிவான செயற்திட்டம் ஒன்றை முன்னெடுக்க எண்ணியுள்ளோம். அனைத்து மீனவர்களையும் வருடாந்தம் சுமார் 750 ரூபாய் என்ற குறைந்த கட்டணத்தின் கீழ் காப்புறுதி செய்யவுள்ளோம். தற்போதும் நடைமுறையில் உள்ள இந்த திட்டம் தொடர்பில் மீனவர்கள் அக்கறை செலுத்துவதில்லை. அநேகமானவர்கள் இன்று உயிர் பாதுகாப்பு அங்கிகளை பயன்படுத்துவதில்லை. உயிர் பாதுகாப்பு அங்கிகளை அணிந்திருந்த அனைத்து மீனவர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். இதனை விட முறையாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அதனை ஒரு சட்டமாக அறிமுகப்படுத்த எண்ணியுள்ளோம். பாதிப்புகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. சீரற்ற வானிலையினால் இடம்பெயர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது 5 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இவர்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கூறினார். கடும் மழையுடன் வீசிய காற்றினால் கொலன்ன பகுதியில் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எம்பிலிப்பிட்டிய கொலன்ன பகுதியைச் சேர்ந்த 65 வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கழுகங்கை பெருக்கெடுத்ததால் இரத்தினபுரி, கிரியல்ல, அயகம வீதியின் பல பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தோணிகள், வள்ளங்களை பயன்படுத்தி நாளாந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கழுகங்கை பெருக்கெடுத்ததால் தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கடும் மழையால் சில ஆறுகளில் உயர்வடைந்த நீர்மட்டம் தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வலா, களு, கலனி ஆகிய ஆறுகள் மற்றும் அத்தனகெலு ஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் குறைவடைந்து வருவதாக திணைக்களத்தின் நீர் ஆராய்ச்சி பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் சித்ரா ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மழையுடன் கூடிய வானிலை நீடித்தால் இந்த ஆறுகள் பெருக்கெடுக்கும் அபாயம் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கடும் காற்றினால் சேதமடைந்த மின் கம்பிகளை மீள இணைக்கும் பணிகள் பெரும்பாலும் நிறைவு பெற்றுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. துண்டிக்கப்பட்டிருந்த அதிவேலு கொண்ட மின்சார கம்பிகள் மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான பிரதி பொது முகாமையாளர் ஜாவிலால் மீகோட தெரிவித்துள்ளார். இதுவரை வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கவனத்தில் கொண்டால் 64 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. 1164 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தே இந்த புள்ளி விவரங்கள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 107 பேர் தற்காலிக நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை சீரற்ற வானிலையால் 1500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று கடும் மழையால் சில நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. தற்போது காசல்ட்ரி, கெனியன் மற்றும் லக்சபான ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அடுத்த 24 மணித்தியாலங்களில் மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமும் மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களம் தவறிழைத்திருந்தால் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் அதனை பொறுப்பேற்க தயார் என இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை கூறினார். எமக்கு தெளிவூட்டல் வழங்கப்பட்டதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. எனினும் அது தொடர்பில் போதிய தெளிவு காணப்படவில்லை. ஜனாதிபதி இன்று காலை என்னுடன் கலந்துரையாடினார். எவ்வாறு நாம் இந்த நிலைமை குறித்து ஆராய்வது என வினவினார். நான் அவருக்கு வாக்குறுதி அளித்தேன். இந்த முன்னறிவித்தல் தொடர்பில் 2 நாட்களுக்குள் வளிமண்டலவியல் திணைக்களத்திடமிருந்து அறிக்கையை கோர உள்ளோம். அந்த அறிக்கைக்கு அமைய குறைபாடு அல்லது தவறு ஏற்பட்டிருந்தால் நேர்மையாக அமைச்சர் என்ற வகையில் அதனை பொறுப்பேற்க தயாராக உள்ளேன். எவரேனும் தவறிழைத்திருந்தால் நாம் தண்டனை வழங்குவோம். நுவரெலியா மாவட்டத்தில் வெள்ளத்தால் இடம்பெயர்ந்த 350 குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நுவரெலியா நகர மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர் நவீன் திசாநாயக்க, பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம், பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஹட்டன் சித்திரவத்தை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஜே ஸ்ரீரங்கா சீரற்ற காலநிலை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். சொல்றது காலநிலையில என்ன மாற்றம் வரும் என்று சொல்றது மெத்தடாலஜி டிபார்ட்மெண்ட். ஆனா இதை அவங்க சொல்றாங்க தங்களுக்கு மீனவர்கள் இறந்திருக்கிறாங்க. தங்களுக்கு தெரியுமா? ஆனா அவங்க அதை சொன்னாங்களா? எங்க சொன்னாங்க? அவங்க தங்களுக்குள்ள சொல்லிக் கொண்டாங்க. இப்படித்தான் இன்றைக்கு சில அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. மெத்தடாலஜி டிபார்ட்மெண்ட் உண்மையான கடமை என்ன? உண்மையா இந்த அனர்த்தம் நடக்கிறது அவங்க ஆபீஸே மூடிட்டு போயிருக்காங்களா? இந்த அனர்த்தம் நடக்கிற நேரம் இன்றைக்கு 18 மீனவர்கள் இறந்திருக்கிறார்கள், 34 பேர் காணாம போயிருக்கிறாங்க. இதுக்கு பொறுப்புறார் மெத்தடாலஜி டிபார்ட்மெண்ட். ஆனா இது வேறு வழியில் நடந்தபடியா இது பெரிய பிரச்சனையா போகுது. இது நுவரெலியால 6 பேர் போன வெள்ளத்துல ஒரு பிரச்சனையுமே இல்ல. இதுதான் இருக்கிற பிரச்சனை. இங்க இருக்க அரசியல்வாதிகள் இதை வழியில கொண்டு வர இல்ல. பிரதான அனுசரணை அனைத்து குடும்பங்களுக்கும் எந்த இடத்திலும் ஒவ்வொரு நாளும் எவரடி வாழ்க்கைக்கு. தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டை கட்டியெழுப்ப தவறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். மக்களை ஒடுக்கும் ஆட்சிக்கு எதிராக ஆணித்திரள்வோம் எனும் துணைப்பொருளின் கீழ் குர்நாகல் தொடம்கஸ்லந்த பகுதியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டை கட்டியெழுப்பவில்லை. பொருளாதார, அரசியல், சமூக ரீதியிலும் நாட்டை முன்னேற்றவில்லை. இவை மட்டுமல்லாது கலாச்சார ரீதியிலும் நாட்டை மேம்படுத்தவில்லை. மாறாக நாடு சீரழிந்து போயுள்ளது. போலீசுக்கு செல்ல முன்னர் தமது இறுதி விருப்பத்தினை பத்திரிகையில் எழுதிவிட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கொலை ஒப்பந்தம் தொடர்பில் கொழும்பு வடக்கு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வாஸ் குணவர்தனவிடம் ரகசிய போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்றனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிறையில் உள்ளனர். பிரதேச சபைகளின் தலைவர்கள் சிறையில் உள்ளனர். சமூகம் சீரழிந்துள்ளமையே இதற்கு காரணமாகும். நாம் ஒரு சமூகம் என்ற ரீதியில் பின்னடைவை சந்தித்துள்ளோம். அனைத்து சிறந்த நிறுவனங்களும் செயலிழந்துள்ளன. நீதிமன்றங்களும் சீர்குலைந்துள்ளன. இன்னும் என்ன மிகுதியாக உள்ளது? பாராளுமன்றத்தையும் விட்டு வைக்கவில்லை. இவ்வாறு நாம் முன்னோக்கி செல்ல முடியாது. தாக்குதலுக்கு இலக்காகி காயமடைந்ததாக கூறப்படும் நவசிகள உரிமைய கட்சியின் தலைவர் சரத் மனமேந்திரா தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துகள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியசாலையின் 72ஆம் இலக்க நோயாளர் விடுதியில் அவர் சிகிச்சை பெற்று வருவதாக திடீர் விபத்துகள் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். ராஜகீரிய கலுபலுவாவ பகுதியில் சரத் மனமேந்திரவுடன் சந்தைக்கு சென்று திரும்பிய போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ருச்சினி மனமேந்திர தெரிவித்தார். வீட்டுக்கு அருகே வந்து கேட்டை திறப்பதற்காக நான் இறங்கி கேட்டை திறக்கும் போது திடீரென கத்தும் சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தபோது எமது வீட்டின் உரிமையாளர் சரத் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தார். நான் அவரை காப்பாற்ற முயற்சித்தேன். எனினும் அவர் கடுமையாக தாக்கினார். அயலவர்கள் விரைந்து அவரை காப்பாற்றினர். වටපිට මිනිස්සුත් කට්ටිය ඇවිල්ලා උඟා කමාරුවෙන් තමයි බේරගත්තේ. இதேவேளை சரத் மனமேந்திர தம்மை தாக்கியதாக கூறி வீட்டுரிமையாளரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்த சம்பவம் தொடர்பில் 2 தரப்பினரிடமிருந்தும் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டுக்கான வாடகை வழங்கப்படாமையினால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை சரத் மணமேந்திரவின் உடல்நிலையில் பிரச்சினை இல்லை என தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவு பணிப்பாளர் குறிப்பிட்டார்.